அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் 1, 2, 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஆர்டிக்கிள் 4 வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற அந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஆர்டிக்கிள் 4 எங்கே இருக்குது அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட பகுதி 1ல் இருக்கிறது தான் ஆர்டிக்கிள் 4. ஓகேவா? ஆர்டிக்கிள் 4 என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 2 அல்லது ஆர்டிக்கிள் 3 இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சேஞ்ச் பண்ணும்பொழுது முதல் அட்டவணையிலையும் 4வது அட்டவணையிலையும் திருத்தணும். ஓகேவா? அதுக்கான வழியை சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 4. சரியா? அப்போது நம்ம ஆர்டிக்கிள் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? ஆர்டிக்கிள் 1 இந்தியாவோட பெயர் மற்றும் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்டிக்கிள் 2 என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவோட நிலப்பகுதியில் இல்லாத ஒரு நிலத்தை இந்தியாவில் சேர்க்கும் பொழுது இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி நாடாளுமன்றம் சட்டம் இயற்றணும் அப்படின்றத பார்த்தோம். 3வது ஆர்டிக்கிள் என்ன பார்த்தோம்? ஏற்கனவே இந்தியாவோட நிலப்பகுதியில் இருக்கிற ஒரு நிலத்தில் பேர் மாற்றுறது, எல்லையை மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பிரிக்கிறது, சேர்க்கறது, இது எல்லாமே வந்து நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்போது இந்த ஆர்டிக்கிள் 2ஐயும் ஆர்டிக்கிள் 3ஐயும் பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்போது என்ன செய்யணும்? அட்டவணை 1ஐயும் அட்டவணை 4ஐயும் வந்து திருத்தணும். அதுக்கான வழிமுறையை சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் 4. சரியா? நம்ம பார்க்குறது விதி. ஓகேவா? அட்டவணை வேறு, விதி வேறு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேற்கூறிய எந்த ஒரு சட்டமும் சரத்து 368 நோக்கத்திற்காக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ வந்து ஒரு பெரிய நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இந்தியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு இலங்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இலங்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எங்களால் தனியாக சமாளிக்க முடியல, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க? இலங்கையும் சேர்த்துக்கிறாங்க இந்தியாவோட ஒரு பிளேஸில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இவங்க என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க? ஆர்டிக்கிள் 2 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவே 2வது விஷயம், இப்போ தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிதி வசதிலாம் கம்மியாக கொடுக்குறீங்க, அதனால் எங்களை பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை வந்து 2ஆக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்க? ஆர்டிக்கிள் 3 வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த 2 ஆர்டிக்களையுமே வந்து யூஸ் பண்ணி ஒரு புது மாநிலத்தை வந்து ஒரு புது பிளேஸை வந்து இந்தியாவோட பகுதிக்குள்ளே இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்தை பிரிக்கிறாங்க. இப்போ 2த்துக்குமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அரசியலமைப்போட திருத்த சட்டம் சொல்கிற கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 368 யூஸ் பண்ணி செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம புதுசாக ஒரு எல்லையில் ஒரு மாநிலத்தை உருவாக்கினாலோ அல்லது நம்ம இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணாலோ வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது பண்ண வேண்டாம், சாதாரண சட்டமாக போட்டுக்கலாம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நிபந்தனை என்ன? ஆர்டிக்கிள் 2ஐயும் 3ஐயும் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணால் அட்டவணை 1ஐயும் 4ஐயும் திருத்தணும். அடுத்தது இதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது தேவையில்லை. இது 2 தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக ஆர்டிக்கிள் 4 என்ன சொல்லுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். 2 வந்து என்ன சொல்லுது? புதிய மாநிலம் சேர்ப்பது. 3 வந்து இருக்கிற மாநிலத்தில் மாற்றம். ஓகேவா? இது 2மே வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது, சாதாரண பெரும்பான்மையே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது நெகிழ்வுத்தன்மையை கொண்டது அப்படின்றத காட்டுது. ஓகேவா? நம்மளை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இந்திய அரசியலமைப்பு வந்து நெகிழா 2 தன்மையும் கொண்டது. ரிஜிட் கான்ஸ்டியூஷனும் இல்லை, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளானதும் இல்லை, 2த்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரிஜிடில் சில விஷயங்களை சொல்லுவோம், ஃப்ளெக்சிபிளில் சில விஷயங்களை சொல்லுவோம். அந்த ஃப்ளெக்சிபிளில் வர விஷயம் தான் இந்த சேஞ்சஸ். ஓகேவா? சரி, அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? பட்டியல்னு சொன்னோம் இல்லையா? முதல் பட்டியல் என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களோட பேரை பற்றி சொல்கிறது தான் முதல் பட்டியல். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட் உருவாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டியலில் போடுறோம். அடுத்ததாக 4வது ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களவை இடஒதுக்கீடு. ஒரு மாநிலத்துக்குமே ராஜ்யசபாவில் சீட் வந்து ஒதுக்குறாங்க இல்லையா? அந்த சீட்டோட அலோகேஷன்ஸ் பற்றி ரிசர்வேஷன் பற்றி சொல்கிறது தான் எது? 4வது ஷெட்யூல். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையான பெரும்பான்மை வந்து இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுக்கு எளிய பெரும்பான்மை போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் எத்தனை பெரும்பான்மை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சட்டசபையில்
வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாடாளுமன்றத்தை சொல்கிறோம். நாடாளுமன்றத்தில் வந்திருக்கிறவங்க ஓட்டு போடணும். ஓகேவா? வந்திருக்க எல்லாரும் ஓட்டு போடணும். அதில் 50% + 1 வந்து வரணும். இப்போ நாடாளுமன்றத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 பேரில் வந்து 30 பேர் தான் வந்திருக்காங்க. சரியா? 30 பேரில் பாதி பேர் எவ்வளோ? 15 பேர் ப்ளஸ் ஒருத்தவங்க மொத்தம் 16 பேர் ஓட்டு போட்டாங்கனாலே இந்த பில்லு பாஸ் ஆகிடும். அதுதான் வந்து சாதாரண பெரும்பான்மை. சரியா? அப்போது ஆர்டிக்கிள் 2, ஆர்டிக்கிள் 3, ஆர்டிக்கிள் 4 இது எல்லாமே வந்து இந்த சாதாரண பெரும்பான்மை பற்றி தான் பேசுது. அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போட்டவங்கள 50+1 அப்படின்றது 50% + 1 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அறுதி பெரும்பான்மை. ஓகேவா? அப்போது வந்திருக்கவங்க மட்டும் கிடையாது, சட்டமன்றத்தில் எல்லாருமே வரணும். சரியா? சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும்? எல்லாருமே வரணும். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 51 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா தான் அது வந்து செல்லும். இதை வந்து நம்ம பில் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எலெக்ஷன்லாம் இந்த மாதிரி தான் நடக்குது. ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா? யாராவது 100 பேரில் 50 ஓட்டு இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஓட்டு யாருக்கு போட்டாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போது அதுதான் வந்து அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அடுத்தது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50%க்கு மேலே ஓட்டு போடணும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெத்து, ஆப்சன்டீஸு இவங்களெல்லாம் வந்து கழிச்சிருவாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. ஓகேவா? 100 பேரில் ஒரு 20 பேர் வந்து வரல. ஓகேவா? அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 80 பேர். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து எத்தனை பேர்? 70 பேர். இந்த 70ல் பாதி எவ்வளோ? 35 பேர். ஓகேவா? அப்போ 35 + 1 இதுதான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகர் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவோட சேர்மனோட எலெக்ஷனு, இதிலெல்லாம் இது மாதிரி தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. சரியா? அடுத்ததாக ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்திருந்து ஓட்டு போட்டவங்களில் 3ல் 2 பங்கு ஓட்டு போடணும். ஓகேவா? 100 பேர் டோட்டல் மெம்பர்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 30 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ 20 பேர் என்ன பண்ணணும்? வந்து ஓட்டு போடணும். சரியா? அதாவது ஓகேன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து இந்த பில்லு பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க? டோட்டல் மெம்பர்ஸில் 50%க்கு வந்து என்ன பண்ணணும்? வந்திருக்கணும். ஓகேவா? டோட்டல் மெம்பர் 100 பேருன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50 பேருக்கு மேலே வந்திருக்கணும். அதில் வந்திருந்து ஓட்டு போட்டவங்கள 2ல் 3 மடங்கு வந்து 3ல் 2 மடங்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும். இதில் வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கமாக இருக்குது அப்படின்னா டோட்டல் மெம்பர்லேயே வந்து 3ல் 2 பங்கு ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 66%க்கு மேலே ஓட்டு போட்டால் தான் குடியரசுத் தலைவர் நீக்கம் அப்படின்றது நம்மளுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவோட அரசியலமைப்பில் இருக்கிற 4 வகையான பெரும்பான்மைகள். அதாவது எக்ஸாமில் கேட்கும்போது 3 வகையான பெரும்பான்மை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சட்டம் இயற்ற நடைமுறையில் சேர்க்க மாட்டோம். குழப்பிக்காதீங்க. சட்டம் இயற்ற நடைமுறையில் என்ன தான் இருக்குது? சாதாரண பெரும்பான்மை, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி 3 தான் இருக்குது. இது வந்து எலெக்ஷனில் கொண்டு வர மெஜாரிட்டி. சரியா? சாதாரண பெரும்பான்மைனா வந்திருந்து வாக்கு அளித்தவங்கள 50%க்கும் மேலே. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா டெத்து, ஆப்சன்டீஸ் போக மீதி இருக்கிறவங்கள 50% ப்ளஸ் மேலே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்திருந்து ஓட்டு போட்டவங்கள 3ல் 2 மடங்கு, அப்படி இல்லைன்னா டோட்டல் மெம்பரில் 50%க்கும் மேலே வந்திருந்து அதில் 3லேருந்து 2 மடங்கு ஓட்டு போட்டிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அப்படின்னும் போது 3ல் 2 மடங்கு வந்து என்ன பண்ணணும்? எல்லாரும் டோட்டல் மெம்பர்ஸில் 3ல் 2 மடங்கு ஓட்டு வந்து போட்டிருக்கோம். அப்படி தான் வந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். சரியா? ஆர்டிக்கிள் 4 வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆர்டிக்கிள் 2யும் 3யும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து வச்சு பேஸ் பண்ணி நம்ம ஒரு சட்டம் இயற்றும் போது அதில் வந்து 1வது அட்டவணையிலையும் 4வது அட்டவணையிலையும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 4. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.